மறதி ஒரு தேசிய நோய். இது நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். பட் இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். நமக்கு என்னதான் ஒருத்தங்க கெடுதலோ மோசமான விஷயமோ ஏன் நம்பிக்கை துரோகமே பண்ணா கூட அவங்க நம்ம கிட்ட நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சின்னதா ஒரு ஆனஸ்டி காட்டினாலே போதும். அவங்க முன்னாடி பண்ண எல்லா விஷயத்தையும் மறுத்து அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா எப்படி? பவர், ஆனஸ்டிக்குனே உண்டான பவர். One single honesty moment can make people forget 100 lies. And நீங்க என்ன புதுசா பாக்குறீங்கன்னா, இட்ஸ் மீ பிரதர் ஜெயக்குமார், 48 Laws of Power. இந்த புக்கு தான் நம்ம டிகோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் பத்தி ஸ்ட்ராங்கான கண்டென்ட் பார்க்க மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And welcome to our channel. Law number 12. Use selective honesty and generosity to disarm your victim. ஆனஸ்டி எல்லாம் உள்ள இருந்து வரணும். அதை வச்சு மைண்ட் கேம் விளையாட முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். ஐஃபில் டவரையே 2 times சேல் பண்ணவரை பத்தி தெரியுமா? விக்டர் லஸ்டிக், ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பிரில்லியன்ட் கான் ஆர்டிஸ்ட். கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் ஃபேக்கா பிரிண்ட் பண்றதுல இருந்து ஃபேக் கரன்சி, பெரிய பெரிய பணக்காரங்களை தொடவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட ஈஸியா சீட் பண்ணிட்டு போறதுன்னு இன்னும் நிறைய பெரிய தப்புகள்லாம் பண்ணிட்டு இருந்தவர். இப்போ அவர் டைரக்டா டீல் பண்ண போன ஆளு அல் கப்போன், அமெரிக்காஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் கேங்ஸ்டர். விக்டர் லஸ்டிக் கப்போன் கிட்ட ஒரு ஸ்கேம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு காசு தேவை, நீங்க குடுக்கற காசை 2 monthsல அப்படியே டபுள் பண்ணி தரேன்னு சொல்லி $50,000 கேக்குறாரு. கப்போன் லஸ்டிக் ஒரு கான்மேன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் அவர் மேல ஏதோ ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து அவர் கேக்குற காசை குடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாரு. 60 days முடிஞ்சது. லஸ்டிக் கப்போன் கிட்ட வந்து சாரி சார், என் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்போ கப்போனோட மைண்ட் வாய்ஸ் இதோட மொத்த பணமும் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது லஸ்டிக் அந்த மொத்த அமௌண்ட் $50,000 டேபிள் மேல எடுத்து வைக்கிறாரு. சார், இந்தாங்க உங்க பைசா, என்னால டபுள் பண்ண முடியல, சாரின்னு சொல்றாரு. இத கேட்டு அல் கோப்பானுக்கு ஒரே ஷாக். லஸ்டிக் ஒரு கான்மேன்னு அவனை மீட் பண்ண அன்னைக்கே கோப்பானுக்கு தெரியும். ஆனா இப்ப அந்த காசை திருப்பி கொடுத்ததுனால நீ நல்லவன்டா, உன்ன மாதிரி ஒரு கான்மேன் கிட்ட கூட ஆனஸ்டி இருக்கலான்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கோப்பான் $5,000 லஸ்டிக்கு ரிவார்டா குடுக்கறாரு. வாவ், இன்சைன்ல. ஆனா லஸ்டிக்கோட ஒரிஜினல் டார்கெட் பணத்தை டபுள் ஆக்குறதா இல்ல. கப்போன் மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டரோட ஆனஸ்டிய வின் பண்ணி அவர்கிட்ட இருந்து ரிவார்டா ஏதாவது வாங்குறது தான் லஸ்டிக்கோட மேஜர் பிளான். அதனாலதான் அந்த $50,000 தொடாம சேவ் பண்ணி வச்சிருந்தாரு. இப்போ நீங்க யோசிக்கலாம், என்ன ஒரு ஃபூலிஷான ஐடியாடா இதுன்னு. என்ன கேரண்டில லஸ்டிக்கு $5,000 கூப்பான் ரிவார்டா கொடுப்பாருன்னு? இதுலதான் லஸ்டிக்கோட மாஸ்டர் பிளானே இருக்கு. He knew human psychology very well. அதனாலதான் விக்டர் லஸ்டிக்கால ஐஃபில் டவரை 2 times சேல் பண்ண முடிஞ்சது. செலக்டிவ் ஆனஸ்டியோட பிளான்ல எப்பவுமே மறக்காத ஒரு பெரிய லெசனை கொடுத்துட்டாரு. டிசெப்ஷன்ல இருந்தாலும் கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டியும் போடுங்க. உங்களோட கடினமான ஆக்ஷன் கொஞ்சம் கைண்ட்னஸோட அவங்களோட அட்டென்ஷனை வாங்கி உங்களோட கண்ட்ரோலை எடுத்துரும். ஒரு சின்ன ஆனஸ்டி கூட உங்க மேல ட்ரஸ்ட வர வைக்கும். அதுதான் லா நம்பர் 12. யூஸ் செலக்டிவ் ஆனஸ்டி டு டிசார்ம் யுவர் விக்டிம். இதுல ஒரு சூப்பர் பவர்ஃபுல் சைக்காலஜி எலமெண்ட் இருக்கு, இன்னர் சைல்ட். எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லான ஒரு வில்லனா இருந்தாலும் அவனுக்குள்ளயும் ஒரு குட்டி பையன் இருப்பான். அதத்தான் ஸ்மார்ட் பிளேயர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. இதத்தான் ஏஷியன் சைனீஸ் மெத்தட்ல கிவ் பிஃபோர் யூ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, முதல்ல எதுனாலும் கூடு அப்புறமா கேளுன்னு. பிசிக்கல் கிஃப்ட், வெர்பல் காம்ப்ளிமெண்ட், ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ, எதுவா வேணா இருக்கலாம். அதுல யூஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு ஏத்த மாதிரி சாஃப்டன் பண்ணுங்க. நம்ம லா சீரீஸ கண்டினியூஸா பாக்குறவங்களுக்கு தெரியும் லா நம்பர் 5 எவ்வளவு முக்கியம்னு. ப்ரொடெக்ட் யுவர் ரெப்புடேஷன். நம்ம ரெப்புடேஷனை யாராச்சும் உடைச்சிட்டாங்கன்னா அதை எப்பவுமே ரெக்கவரி பண்ண முடியாது. சோ லைஃப்ல செல்ஃப்லெஸ், செல்ஃபிஷ் ரெண்டுமே இருக்கணும். செல்ஃப்லெஸ் when you give, selfish when you grow. இத பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டா nobody can stop you. இன்னும் லா நம்பர் 5 நீங்க பாக்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த லாவை புரிஞ்சுக்காம இந்த லாவை புரிஞ்சுக்க கண்டிப்பா முடியாது. அண்ட் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த லாவெல்லாம் உங்க டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணணுமே தவிர
யாரையும் அட்டாக் பண்றதுக்காக இல்ல. இந்த வீடியோ நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்காக தான். சோ யாருக்கும் நீங்க ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் கேரண்டி கொடுக்குறேன், நம்ம சேனல்ல போடுற ஒரு வீடியோ பின்னாடியும் அவ்வளோ ரிசர்ச் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா வேல்யூ கொடுக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களோட ஒரு வேர்டும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண நிறைய மோட்டிவ் கொடுக்கும். நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் ட்ரீம் பிக் அண்ட் ஸ்டே பவர்ஃபுல்.